என்னோட சொந்த அப்பாவே என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. தூங்கும் போது தப்பா கை வச்சாரு, ஆடைகளை கழற்றாருன்னு சொல்றாங்க. தன்னோட பேரு பார்கவின்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த பொண்ணு தான் சதீஷ்குமார 3 வருஷமா காதலிக்கிறதாகவும் தன்னோட அப்பா மிரட்டுறதால ஊரை விட்டு ஓடி வந்துட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்கு நிர்மலா பெரியசாமி, நீ சின்ன பொண்ணு, ஒழுங்கா அப்பா அம்மா கூட இருமா, நாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுறோம்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்றாங்க. பட் அத கனவுலயும் என்னால யோசிச்சு பார்க்க முடியாது. நான் அங்க போனா இறந்து போயிடுவேன், என்ன எங்க அப்பாவே கொன்னுடுவார்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு பயப்படுற அளவுக்கு உங்க அப்பா அம்மா என்னம்மா பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு பார்கவி சொன்னது, சின்ன பொண்ணு ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறான்னு நினைச்ச ஆங்கர் நிர்மலா பெரியசாமி அப்படி தொட்டு என்னம்மா பண்ணுவாரு அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில கேட்டு ஆங்கருடைய காது மட்டும் இல்ல, அங்க கூடியிருந்த ஒட்டுமொத்த குரூவோட காதும் கூசுற அளவுக்கு அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் விவரமா அந்த ரியாலிட்டி ஷோல எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அழுதுருக்காங்க. சின்ன பொண்ணு காதல் மேல இருக்க அன்புனாலையும் அப்பா அம்மா மேல இருக்க பயத்தினாலையும் பொண்ணு பொய் சொல்றா போலன்னு, சரி உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசலாம், நீ படிச்சு முடிச்சதும் இந்த பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ நாங்க பண்றோம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. பார்கவி தொடர்ந்து, நாங்க போனா உயிரோட இருக்க மாட்டேன், எங்க அப்பா என்ன கொன்னுடுவாரு, அவர் ஆல்ரெடி ஒரு லவ்வர்ஸ கொலை பண்ணி அவங்கள எங்க வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சிருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மொத்த டீமும் அந்த பொண்ணு சொல்றது உண்மையானு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பொண்ணு ஒரே பதில தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு பார்கவியோடைய அப்பா அண்ட் அம்மாவை ப்ரோக்ராமுக்கு வர வைக்க போன்ல பேசி ஷோக்கு வர வச்சிருக்காங்க. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஸ்டுடியோ வந்த அப்பா முருகேசன் அண்ட் அம்மா ராஜேஸ்வரி ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட பொண்ணு அவ காதல ஏத்துக்காததுனாலதான் கோவத்துல முருகேசன் மேல அபாண்டமா பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறான்னு அத மறுக்கிறாங்க. அது வரைக்கும் முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு இருந்த ஷோவுடைய ஆங்கர் நிர்மலா பெரியசாமி, சரி அது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்க ஏதோ 3 பேரை கொலை பண்ணிருக்கீங்களாமேன்னு கேட்க, அது வரைக்கும் ரொம்ப நிதானமா பேசிட்டு இருந்த முருகேசனுடைய தடுமாற்றமான பேச்சும் அவனுடைய திணறலும் அவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க சான்சஸ் இருக்குன்னு சந்தேகப்பட வச்சது. அந்த எபிசோடு ஃபுல்லா தன்னோட பொண்ணு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச முருகேசன் இந்த கொலையை பத்தி கேட்டதும் அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ற விதமா தான் பொண்ணுடைய காதலனை கட்டிப்பிடிச்சு லவ்வுக்கு சம்மதம் தெரிவிக்கிற விதமா சமாதானமாகி இருக்காரு. ஆல்சோ இந்த எபிசோட் ஷூட் முடிஞ்சதும் அந்த சொல்வதெல்லாம் உண்மை டீம் கிட்ட இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்னு முருகேசனும் ராஜேஸ்வரியும் கெஞ்சிருக்காங்க. இந்த ஷோ முடிஞ்சு நேரா அவங்க சொந்த ஊருக்கு போறதா சொல்லிட்டு பஸ் ஏறின முருகேசன் அண்ட் ராஜேஸ்வரி அன்னைக்கு டே அவங்க ஊருக்கும் வீட்டுக்கும் போகாம இருந்திருக்காங்க.